நஜ்ம் என்னது? ஓகே தா. ஷம்ஸ் ஒன்றாவது டீமு, ரெண்டாவது டீம் வந்து கமரு, மூணாவது டீம் வந்து நஜ்ம். ஓகேயா? ஸோ ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி வலதுபுறத்துலேருந்து ஆரம்பிச்சிடுமா? உங்களுக்கு வலதுபுறம் அங்கேயா? எங்களுக்கு வலதுபுறம் இந்த பக்கம். சரி, நஜ்மு வினா விடை கேள்வியிலிருந்து. ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய பின் அறியாமை கால மக்கள் எவ்வாறு வீடுகளில் நுழைவார்கள்? பின்வாசல் வழியாக. ஓகே. அடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்கள்? ரபியுல் அவ்வல். சொன்னது யாரு? கமரா. சரி. அறியாமை கால மக்கள் வறுமையின் காரணமாக எதை செய்தனர்? பெண் பிள்ளைகளை உயிருடன் புதைத்தார்கள். சம்சா. சரி. நஜ்ம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன் பணியாற்றிய சங்கம் எது? கில்புல் முதையிபின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகைக்கு எதற்கு சென்றார்கள்? வணக்கப்படைகளில் ஈடுபடுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடன் முதலாக வியாபாரத்திற்கு சென்றார்கள்? அபு தாலிப். டீம் பேர் வந்து சம்சா. தொடர்ச்சியா சொல்றான். சுத்தி அப்படி கூட பண்ணிக்கலாமா? சரி, கரெக்டா லைனா வந்துட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தில் 5ஆம் வானத்தை கடந்தவுடன் யாரை பார்த்தார்கள்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் வஹி வரவில்லை? சுமார் 3 ஆண்டுகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரிடம் கூறிய முதல் வார்த்தை என்ன? ஓதுவீராக. சரி, எதுக்கும் தயாராக இருப்பாங்க. சரி. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் பெயர் என்ன? அஹ்ஸாப் யுத்தம், பனு குறைலா யுத்தம். இது கமரா. நஜ்ம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய குறைஷிகள் அறிவித்த பரிசு என்ன? 100 ஒட்டகங்கள். கேள்வி பார்க்கணும்ல. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவில் 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 முழுமையா சொல்றோம்னா டப்புன்னு சொன்னீங்கன்னா கேள்வி டக்குன்னு மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்ரா பயணத்தை தடுப்பதற்காக யாருடைய தலைமையில் குறைஷிகள் முகாம் இட்டனர்? காலித் பின் வலீத். பட்டு பட்டு நடிக்கிறானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி வார்த்தை என்ன? சொர்க்கத்தில் மிக உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்திடுவாயாக. சொல்லி சொல்லி முடியுது.
தம்பி முடிச்சு என்னன்னு கேட்குற அந்த சவுண்ட் அங்கே வரதுக்குள்ளேயும் டக்குன்னு சொல்லி அடிக்கிட்டேன். சரி, அதே டீம் கமர் டீம்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழலில் பள்ளியில் இமாமாக இருந்து தொலை வைத்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்த இடம் எது? ஆயிஷா அவர்களின் வீட்டில். மத்தா போர் எப்போது நடந்தது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஜுமாஅத்துல் ஊலா. எப்ப ஏதாவது ஒன்று விடுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ய போகும்போது எத்தனை நபித்தோழர்கள் கூட இருந்தனர்? உம்ரா போகும்போது எத்தனை நபித்தோழர்கள்? 120 ஆண்கள், 80க்கும் மேற்பட்ட சிறுவர். யார் பில் அடிச்சது? சொல்லு. 1400 பேர். நீ என்ன பார்த்த? இல்லை இல்லை, முதல்ல சொன்னது யாரு? 120 ஆண்கள் பெண்கள்ட்டு. அது எதில் பார்த்த? வேற கேள்வியா? வேற கேள்வி இது கூட இணைக்கிறியா? சரி, ஓகே. நஜ்மு இப்பதான் முடிச்சிருக்காங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா மக்கள் வரவேற்ற இடம் எது? ஹர்ரா. இது சம்சா. அடுத்து நஜ்முகா. அதில் மாட்டிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக இறக்கப்பட்ட வசனம் எது? 24வது அத்தியாயம் 1 முதல் 5 வரை. ஒரு நிமிஷம். கடைசியா சொன்ன டீம் பேர் என்ன? யார் சொன்னா? நீ சொன்ன நஜ்மா. என்ன கேட்ட கேள்வி? என்ன கேட்டேன்? மைக் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவதாக இறக்கப்பட்ட வசனம். அது எத்தனாவது? 74வது அத்தியாயம் 1 முதல் 5 வரை. 74 24 74 24 இல்லையா? போன தடவை யார் 24 சொன்னது? 24 சொல்லல. 74 சொன்னியா? ஏய் ஆமா பாய். சரி, பக்கத்துல இருக்க நோண்டிட்டான் இந்த இடையில. பாய் இல்ல பாய். 24 சொல்லி மார்க் பண்ணிட்டேன் நானு. பாய் ஃபர்ஸ்ட் 74 சொல்லிட்டேன். 74. சரி, எனக்கு கல்லாட்டம் ஆடுறப்பா. இல்ல பாய். சரி, நஜ்ம் டீமா. சரி, இப்போ அடுத்து வேற எதுக்கு போயிடலாம்? சரி தம்பி, இப்போ உங்களை அத்தியாயத்தினுடைய பெயர் அரபிலையும் கேட்பேன், தமிழையும் கேட்பேன். தமிழில் கேட்டால் அரபி சொல்லணும், அரபி கேட்டால் தமிழில் சொல்லணும். ஓகே, மொத்தம் எத்தனை அத்தியாயம்? முதல்ல மொத்தம் அத்தியாயம் எத்தனை? 112 தானே? 16 14 6 அது தெளிவாக சொல்லுங்க தம்பி. 24 சொல்லிட்டு டப்புன்னு பாங்க சொல்ல முடியுது, 74 மாத்திட்டேன். சரி, பார்த்துடலாமா? டீம் இப்போ வந்து நஜ்முக்கு அடுத்து கமர். சம்ஸ் இல்லை, நஜ்மு தான் சொல்லியிருக்கான். இப்படி தான். இப்போ கமர் கவனிங்க. சூரத்துல் அஹ்காஃப். சிகரங்கள். யார் முதல்ல அடிச்சது? யாரு? மணற்குன்றுகள். டீம் பேரு? அதான் நஜ்ம். ஓகே, அப்போ கல்லாட்டம் ஆடிட்டானுங்க. அப்பப்போ சூரத்து ஸுஹ்ருஃப். அலங்காரம்.
என்ன டீம்? சம்ஸ். கவனிச்சுக்கோங்க. தர்க்கித்தல். சூரத்துல் முஜாதலா. சூரத்துல் முஜாதலா. பில் அடிச்சியா? சூரத்துல் முஜாதலா. முடிஞ்ச பிறகு அடிச்சிட்டாங்கன்னா விட்டுறணும் தம்பி. நடுவுண்டி குட்டி. கமர். மதிப்பு. சூரத்துல் கத்ர். அற்ப பொருட்கள். சூரத்துல் மாஊன். யாரு? ஷம்ஸ். புழுதிய கிளப்பும் காற்றுக்கள். சூரத்துல் தாரியாத். தகாபுனா தாரியாத்தா? முடிவுக்கு வா. தாரியாத். தகாமுன் இல்லையா? சூரத்து நம்ல். எறும்பு. ஒரு ஊரின் பெயர். சூரத்துல் சபா. யார்? சம்சா. அரபு மொழியின் இரு எழுத்துக்கள். சூரத்து தாஹா. நான் நஜ்மி விட மாட்டான் போல. சிலந்தி. சூரத்து அன்கபூத். கமல். உலகம் அழியும் நிகழ்ச்சி. சூரத்துல் வாக்கியா. ஒரே மாதிரி வராங்க. முழங்கால் இடுதல். சூரத்துல் முஜாதலா. சூரத்துல் ஜாசியா. சம்ஸ் தானே? நிலநடுக்கம். சூரத்துல் ஆதியாத். சூரத்துல் ஜில்சால். சம்ஸ் தானப்பா? சூழ்ந்து கொள்ளக்கூடியது. சூரத்துல் காசியா. சூரத்துல் அலக். மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணிடலாமா? அதான் ஜே, அந்த பையன் சம்ஸ் சொன்னது சரிதான். சரிதான். சொன்னது கமரா. தப்பா சொன்னது கமரு. சரியா சொன்னது சம்ஸ். இப்போ யார்? நஜிமுக்கா. படை திரட்டல். சூரத்துல் அஷிர். சூரத்துல் அஷிர். அஸ்ரா. அஸ்ரா. அஷிர். அஷிர். அஷிர் தானே? அஸ்ரா. சூரத்துல் அஷிர். அஷிர். அஷிர் கரெக்ட் தானே? சூரத்துல் அஷிர். கரெக்ட் தான். அஷிர் இல்ல, ஹஷ். ஹா. அஷிர்னா அலிஃப். ஹா சொன்னா தான் ஹஷிர்.
இப்போ சொல்லு. சூரத்துல் ஹஸ்ர். கரெக்ட். என்ன நஜ்மா? சரி 3 செகண்ட் தம்பி, அதுக்குள்ளேயும் அடிச்சு 5 செகண்டாக இருந்து 3ஆ மாறிடுச்சு. இதுலேயும் அரபி அது தமிழ் எதுக்கு சொன்னாலும் அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்லிடணும். ஓகேயா? அஸ்மால் ஹுஸ்னா தானே? ஓகே. இப்போ கடைசியாக சொன்னது யாருப்பா? நஜீம். இப்போ கமர் பாருங்க தம்பி. அல் பசீர். அல் பஸ் தாராளமாக கொடுப்பவர். அடுத்து யாரு? உருவம் அமைப்பவன். என்னது? உருவம் அமைப்பவன். இது ஏதோ கம்பெனிக்கு இந்த மார்க் யாருக்கும் இல்லை. எல்லாரும் மைனஸ் போடுவா? தப்பா சொன்னதான். 3 வருமே. சரி அடுத்து கவனிங்க தம்பி. அடுத்து யாருக்கு? ஷப்ஸ். கவனிப்பா. அல் காபிலு. கைவசப்படுத்துபவன். யாரு? கமரா. ஷம்ஸ். வாரி வழங்குபவன். சூரத்து வஹாப். ரெண்டு சொன்னீங்க. வஹாப். ரஸாக்கா வஹாபா? வஹாப். சூரத்துல் வஹாபா? அல் வஹாப். சூரத்துல் வஹாப் நீ அப்பா யாரப்பா சொன்னது? அல் வஹாப். நஜ்முக்கு மைனஸ். அடுத்து அல் வஹாப் யார் சொன்னது? ஷம்ஸ். அடுத்து தம்பி இழிவடைய செய்பவன். இழிவடைய செய்பவன். ராஃபி. ராஃபி. அல் ராஃபி. அது யார் பில் அடிச்சது? அல் முதில். சரி. இப்போ கமருக்கு மைனஸ் மார்க் இல்லை. சரி அடக்கி ஆள்பவன். அல் கப். அல் ஹாலிக். அடுத்து யாரு பெருசா நினைக்க? சூரத்து அல் ஜப்பார். அல் ஜப்பார். அல் ஜப்பார். மூணுமே தப்பு. அடக்கி ஆள்பவன் வந்து அல் கஹார். இன்னொன்று இருக்குது. இன்னொன்று இருக்குதா? அல் ஹாலிக். அல் ஹாலிக் படைப்பாளன் தம்பி. நீ பத்தி டுமில் விட்ற பத்தியா? சைக்கிள் கேப்ல வேற. சரி தம்பி அடுத்து பாருங்க. அல் முசவ்விரு. அல் முசவ்விர் சொல்லிட்டானுங்க. உருவம் அமைப்பவன். சம்ச முடிஞ்சுமா? சரி ஓகே. அடக்கி நீங்க சொன்னது கரெக்ட் தான். அடக்கி ஆல்பம் 2 இருக்குது. அல் கஹார் இருக்குது. அல் இருக்குது. ஆமா அல் ஜப்பார் இருக்கு. கரெக்ட் தான். யார் சொன்னது? அடக்கி ஆல்பம்னு ஒன்று இருக்கு. அல் ஜப்பாரும் அடக்கி ஆல்பம் தான். அல் கஹார் அடக்கி ஆல்பம். சரி கமர். சரி ஒரே ஒன்று முடிச்சிடலாம். அடக்கி ஆல்பவனுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அல் ஜப்பார் அடக்கி ஆல்பவம் தான். அல் கஹாரும் அடக்கி ஆல்பவம் தான். சரி சரி இன்னும் ஒன்று முடிச்சிடலாம். கடைசி யாருக்கு? கடைசி சம்சுக்கா கமருக்கா? சம்சுக்கு 2 கேள்வி. ஓகே
2 கேள்வி கமருக்கும் சம்சுக்கும். சரியா? சரி. நுட்பமானவன் கமர். லத்தீஃப். ஓகே. அல் ஹக்கம். தீர்ப்பளிப்பவன். ஓகே. சரி, முடிஞ்சு. சரி தம்பி, இறங்கிருக்கீங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.